நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த வழியிலும் கூட தொடர்ந்து யோவான் என்ற சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு நீங்கள் சீஷர்களாய் இருப்பீர்கள். சீஷர்கள் விசேஷமான ஒரு வாக்கியம் இந்த ஒரு வார்த்தை. ஆம், அன்றைக்கு 12 பேரை தமக்கென்று சீஷராக தெய்வம் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக அவர் மகிமைப்பட்டது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி அங்கே சீஷர்களுக்கு உற்சாகமான ஒரு வார்த்தை சொல்கிறார். சீஷர்கள், இன்றைக்கு நாம் கூட தேவனுடைய சமூகத்தில் சீஷர்களாய் இருக்கிறோம். சீஷர்களை ஆண்டவர் அனுப்பும் போது உலகமெங்கும் போய் அநேக ஜாதிகளை சீஷராக்கி என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர் மாத்திரம் சீஷர்கள் அல்ல, அந்த 12 பேரிலே யூதாஸ் என்கிறவர் காட்டி கொடுத்தவராக வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு வாழ்கிற நாம் கூட சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்துக்காக வாழ்வதும் அவர் நாமத்தை பல விதங்களிலே மையப்படுத்தும் போது நாம் தெய்வ பார்வையிலே சீஷர்களாய் இருக்கிறோம். சீஷர்களுக்குள்ளாக அவருடைய வல்லமைகளை கொடுத்ததாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட நாம் அவர் நாமத்துக்கு மகிமை வாழும்போது தேவனுடைய வல்லமைகளை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் வாழ்விலே கனிகள் மாத்திரமல்ல, வல்லமை வரங்களை கொடுக்கின்றவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே அவர் அநேகருடைய காரியங்களை பார்க்கும்போது தொட்டு சுகமாக்கினதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருடைய நிழற்பட்டு அநேக ஜனங்கள் சுகமானதாக சொல்லப்படுகிறது. பவுலின் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோல இன்றைக்கு நாம் தேவனை மையப்படுத்தும் போது நம் மூலமாக அநேகர் வாழ்க்கையில் அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு ஜனங்கள் மூலமாக தேவ நாமத்தை மையப்படுத்தும்படியாக அதிசயங்களை இன்றைக்கும் செய்கின்ற தேவனாக அவர் இருக்கிறபடினாலே நாம் தேவ நாமத்தை மையப்படுத்த நம்ம ஒப்புக் கொடுப்போம். உண்மையாகவே இது பெரிய ஒரு வாக்கியம், இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார், நீங்கள் சீஷர்கள் சொல்லி அந்த காரியத்துக்கு தகுதியுள்ள மக்களை மாற நம்ம ஒப்புக் கொடுப்போம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள் சொல்லி ஆண்டுடைய அருமையான ஒரு வார்த்தையை பார்த்தோம். ஆம், அவர் சித்தம் செய்யும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உம் சித்தம் என்னவென்று நாங்கள் அறிந்து புரிந்து எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் செய்ய விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு அவர்கள் உம் நாமத்துக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தினீர். இன்றைக்கு வாழ்கிற நாங்களும் கூட நாமத்துக்கு மகிமையை வாழ்வது மாத்திரமல்ல, எங்களையும் பல விதங்களிலே, பல இடத்திலே, பல குடும்பத்திலே பாதிக்கப்பட்ட வேதனை அடைகின்ற அநேகர் மத்தியிலே பயன்படுத்த விரும்புவதற்காக உமக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் கூட சீஷர்களாக தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, அதற்குரிய பாத்திரவான்களை எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.